கௌதம் செல்ல இன்னைக்கு ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்கு. ராகினி வந்து 4 மருமகள்ட்டயும் சிக்கிட்டாங்க. செம மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ராகினி வந்து சவால் விடுறாங்க. "ஏய் என்னடி காவியா, உனக்கு என்ன ஓவரா கொழுப்பு ஏறி போச்சா?" அப்படின்னு சொல்லி ராகினி கேட்டோன்னே கடுப்பாயிட்டாங்க இந்திரா. "என்னக்கா எதுவும் பேச மாட்டியா? இவங்க பூச்சாண்டியெல்லாம் பார்த்து நான் எதுக்கு பயப்படணும்? நீ என்ன வேணாலும் செஞ்சுக்க. அதை பற்றிலாம் எனக்கு கவலையே இல்லைங்கிற மாதிரி தான் காவியா வந்து மாஸ் பண்ணுறாங்க. என்னடி நேத்திலேருந்து பார்க்குறேன், உன் பேச்செல்லாம் தினுசா போயிட்டுருக்கு. செந்திலோட வந்து சுபா வந்து வெளியில் வந்து போயிடுவா மதுரைக்கு. அதுக்கப்புறமேட்டுக்கு ஹேமாவும் வீட்டை விட்டு வெளில போயிடுவா. ஏன்னா அவங்க அம்மா வீட்டுக்கு போவா. இந்திரா போஸ்டிங் இங்கே தான் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. நீ என்கிட்ட மட்டும்தான் குப்பை கொட்டணும் பார்த்துக்க அப்படின்னு சொன்னால் லைட்டாக வந்து செக் ஆகுறாங்க. அக்கா நீயே ஸ்ட்ராங்காக வந்து எழுத்து நின்றுக்கா ராகினியை சமாளிக்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. இவங்க அப்படி என்னத்தை செஞ்சு கிழிச்சிருவாங்க. நம்மளும் தான் பார்த்துடலாம். நீயே ஸ்ட்ராங்காக நின்று எழுத்து நில்லுங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் நானே பார்த்துப்பேன். இனிமேட்டு என்ன பழைய காவியான்னு நினச்சாங்கன்னா இவங்க தான் ஏமாந்து போவாங்க. என் முன்னாடி அசிங்கப்பட்டு போவாங்கன்னு மாசா வந்து யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல ராகினி எடுத்தோன்னா ஃபஸ்ட்டு அசிங்கப்படுத்தி அமுச்சு வச்சிடுறாங்க. ச்சே என்னது இப்படி பண்ணிவிட்டாங்களே, தலை வேற வலிக்குதே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம ராகினி. ஒரு பக்கம் செந்தில் வந்து சென்டரில் வந்து உட்காந்துருக்காங்க. சுற்றி வந்து 4 மருமகளும் உட்காந்துருக்காங்க. ஏய் என்னடா வீட்டில் யாருமே இல்லை, ராகினி மட்டும்தான் தனியாக இருக்கா, உங்களுக்கு எதுவுமே செய்யணும்னு தோணலையான்னு செந்தில் வந்து கேட்குறாங்க. மாமா நீங்கள் எங்கள் கட்சியா? ஆமாம் ஆரம்பத்துலேருந்து அவங்க என்னென்னலாம் வேலை பார்த்துருக்காங்கன்னு உங்களுக்கும் நல்லா தெரியும். அதையெல்லாம் திருப்பி கொடுக்க வேணாமான்னு செந்தில் வந்து கேட்டோன்னா, சூப்பர் மாமா ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வந்து கை தட்ட வைக்கிறாங்க. 4 மருமகளும் கை தட்டுறாங்க அந்த இடத்துல. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிங்க யோசிங்க உங்களால் முடியணுன்னே, எனக்கு காஃபி வேணும். ஏய் கௌரி வாடி ஏதாவது காஃபி போட்டு எடுத்துருவா அப்படின்னு சொல்லும்போது, அம்மா காஃபியோட டீ குடிச்சாதாம்மா நல்லாயிருக்கும், எனர்ஜெட்டிக்காக இருக்குன்னு சொன்னேன். எந்த டீம்மா வேணும்? மசாலா டீ வேணுமா, இஞ்சி டீ வேணுமா, ஏலக்காய் டீ வேணுமா? ஏண்டி டீ கேட்டது ஒரு குத்தம்மா, ஏதாவது ஒரு டீ உனக்கு என்ன டீ பிடிக்குமோ போட்டு எடுத்துட்டு வாடி, தலை வலிக்குது. இந்த 4 மருமகளும் என்னை வச்சு செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, எப்போதும் நீ இங்கே உட்காந்து சிங்சாங் பண்ணுவல்ல, அதாவது ஜால்ரா பண்ணுவல்ல, அதை நீ பண்ணிக்கிட்டு அவங்க 2 பேரும் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரட்டும்னு சொல்லி சுபாவும் ஒரு பக்கம் ஹேமாவும் கிச்சனுக்குள்ளே போகிறாங்க. டீ எப்போதும் போல் சூப்பராக போட்டுட்டாங்க. டீக்கு என்ன பண்ணலாம், என்ன ஃப்ளேவர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, மிளகாத்தூள் போட்டால் நல்லாயிருக்கும். மிளகாத்தூள் வந்து போடுறாங்க. அந்த இடத்துல போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே வந்து கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னே கேஷுவலாக வந்து உட்காடுறாங்க. டீயில் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? மிளகாத்தூள் போட்டுட்டோன்னா 4 மருமகளும் வந்து கியூட்டாக அழகாக வந்து சிரிக்கிறாங்க. ராகினி வந்து டீ எடுத்து குடிக்கிறாங்க. ஏய் டீ என்ன பண்ண, என்னடி பண்ணீங்க அப்படின்னு சொல்லும்போது, அச்சச்சோ அப்படியெல்லாம் நாங்கள் எதுவும் பண்ணவே இல்லையே, என்ன பண்ணோம் எங்களுக்கே ஒன்றும் புரியலையே, மசாலா டீ தானே போட்டோம். என்னது மசாலா டீ, அதுக்கு ஏன்டி இப்படியெல்லாம் எனக்கு போட்டு பாடாப்படுத்துது சொல்லுங்கடி அப்படின்னு சொல்லி ராகினி வந்து கேட்டோன்னே, இல்லையே நம்ம மஞ்சள் டப்பாவை எடுத்தோமா ரோஸ் டப்பாவை எடுத்தோமா, இல்லையே ரோஸ் டப்பாவில் இருக்குது மிளகாத்தூள், மஞ்சள் டப்பாவில் இருக்குது மசாலா, அப்போ நான் மசாலா டீ போட்டு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப, அச்சச்சோ நம்ம யோசிச்சு பார்த்தா மிளகா டீ தான் போட்ட மாதிரி இருக்கு, ஐயோ பாவிகளா என்னடி இப்படி பண்ணி வச்சுட்டீங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. என்னது அடுத்த திட்டத்தை போட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி செந்தில் வந்து ஆர்வமாக கேட்குறாங்க. அடுத்த திட்டம் தானே யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, செந்தில் மாமா நீங்களே சொல்லுங்கன்னொன்னே இங்கேயும் அங்கேயும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம செந்தில் அப்பன்னு பார்த்து, நீங்களே ஏதாவது ஒரு யோசனை வந்து சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னோன்னே, இதுக்கு தான் இவ்வளோ ஃபார்ம் வந்து யோசிச்சிங்களா, சரி நம்ம எதாவது யோசிப்போம்னு சொல்லிட்டு என்னென்னமோ யோசிக்கிறாங்க. எதுவும் செட் ஆகலை. ஏற்கனவே ஒரு வாட்டி அவங்க பண்ண திட்டத்தெல்லாம் அப்படியே திருப்பி செஞ்சுட்டா என்னன்னு செந்தில் வந்து ஐடியா கொடுக்குறாங்க. என்ன செய்யறது, எண்ணெயை ஊற்றி வச்சு அவங்க கீழே விழுவ வைப்பாங்க அப்படி தானே, சரி அதே மாதிரி திருப்பி பண்ணிட்டா என்ன மாமா இப்படி பண்ணுறீங்களே, அதெல்லாம் ஒரு விஷயமா, பழைய காலத்து ஐடியா, பழைய காலத்து ஐடியாவோ இல்லையோ நீங்கள் அதே மாதிரி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லும்போது, காவியா வந்து அச்சச்சோ அடிபட்டுருச்சுன்னா என்ன, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, செம காமெடியாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே, அந்த இடத்துல வந்து எண்ணெயை ஊற்றி வச்சிடுறாங்க. 4 மருமகளும் பக்கத்தில் இருந்து கவர் பண்ணதுனால சுத்தமாக வந்து தெரியல. வேகமாக வரப்போ வந்து நவுந்துடுறாங்க 4 மருமகளும். ராகினி வந்து கால் வச்சோன்னா சல்லுன்னு போகிறாங்க. ஒரு பக்கம் வந்து இந்திரா வந்து மனசு கேட்காம வந்து பிடிச்சிட்டாங்க. என்ன இந்திரா எங்களை சொல்லிட்டு வந்து நீ பிடிச்சிட்டேன்னு இந்திரா வந்து தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே பேசுகிறாங்க. அப்பன்னு பார்த்து ராகினியோட ஃபோன் வந்து கீழே வந்து விழுந்துருச்சு. அதை வந்து செந்தில் வந்து தந்திரமான முறையில் வந்து ஒளிச்சு வச்சுக்கிட்டாங்க போல இருக்கு. அந்த இடத்துல அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். சரி அடுத்த திட்டத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லி இந்திரா வந்து பேசுகிறாங்க. அதெல்லாம் அப்புறம் வச்சுக்க, நான் ஆல்ரெடி திட்டத்தை போட்டு முடிச்சாச்சு, அதையும் செயல்படுத்தியாச்சு. என்ன மாமா சொல்கிறீங்க, என்ன பிரச்சனை பண்ணி வச்சுருக்கீங்க, ஒன்றும் புரியலையே, ஃபுல் ஃபார்மில் இருக்கீங்க போல இருக்கு. இது யாரோட ஃபோனு பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னோன்னா, இது ராகினி அத்தையோட ஃபோனு, இது விலை மதிப்பு வந்து 1.25 லட்சம் ரூபா கிட்ட இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது ஃபோன் இல்லாமல் அவங்களால இருக்கவே முடியாது. இந்திரா இதை பிடி சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஃபோனை ஒழிச்சு வச்சுக்க, அவங்க ஃபோனை தேடுவாங்க. அடுத்தது இதுதான் கண்டென்ட் சரியா அப்படின்னு சொன்னேன். சரி மாமா நீங்கள் சொன்ன மாதிரி சிறப்பாக வந்து செஞ்சுட்டா போச்சுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து 4 மருமகளும் வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் என்னடா அது கீழே வந்துருந்தா என்ன ஆகுறது, நல்ல வேலை இந்திராவுக்கு நம்ம எவ்வளோ வந்து பிரச்சனையெல்லாம் பண்ணியிருக்கோம், இருப்பினும் வந்து அவன் என்னை பிடிச்சிட்டா ரொம்பவே சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து என்னது கையில் வச்சிருந்த ஃபோனை காணுமே அப்படின்னு சொல்லி
பார்க்குறாங்க, பின்னாடி பார்க்குறாங்க, எல்லா இடத்துலயும் பார்க்குறாங்க. எங்க இருக்குன்னே தெரியல அந்த இடத்துல. ஒரு பக்கம் வந்து உச்சக்கட்ட கோவத்துல வந்து என்ன செய்றதுன்னே தெரியாம தடுமாற்றத்துல நம்ம ராகினி அப்படியே வெளில வராங்க. வெளில வந்தோனே எல்லார்ட்டயும் ஃபோனுங்கன்னு கேட்குறாங்க. அச்சச்சோ! ராகினி அத்தையோட ஃபோன காணுமா? என்ன அத்த ஃபோன் ஒரு 10,000 இருக்குமா? வேற ஏதாவது வாங்கிக்க வேண்டியது தானே? ஏய் ஃபோன் வந்து ரூ. 1,25,000 என்னது ரூ. 1,25,000 இத வச்சு 10, 15 ஃபோன் வாங்கலாம் போல இருக்கே! அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, அப்படியே எல்லாரும் வந்து ஃபோன வந்து தேடுறாங்க. இந்திரா வந்து புடவ முந்தானையில தான் ஃபோன வந்து வச்சிருக்காங்க. அந்த இடத்துல எல்லாரும் தேடுங்கன்னு சொன்னோனே, செந்தில் வந்து டப்பாக்குள்ளலாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டம்ளருக்குள்ளலாம் செல் இருக்கான்னு. அல்டிமேட் காமெடியா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். எல்லா பக்கமும் தீவிரமா தேடுறாங்க. "ஏய் கௌரி வாடி ஃபோன தேடு" அப்படின்னு சொல்லும்போது, "நீங்க எண்ணெயில தான் கால் வச்சீங்க. அப்பன்னா அத சுத்தி தான் எங்கேயாவது ஃபோன் இருக்கணும். தேடுங்கன்னு சொன்னேன்." செந்தில் வந்து ஐடியா குடுக்குறாங்க. "பாத்தியா செந்தில் மாமா எங்கேருந்து ஃபோன் எடுத்தாங்களோ, அங்கேருந்தே வந்து சூப்பரா வந்து நல்ல புள்ள மாரி ஐடியா வந்து குடுத்துக்கிட்டு இருக்காப்ல. அவர நம்பவே முடியாது போல இருக்கே." ஆமாமா அவர நம்ப தான் முடியாதுங்கிற மாரி